7th standard term 3 unit 1 supplementary சிந்துபாத் மை ஃபர்ஸ்ட் வாயேஜ். சிந்துபாத் அப்படிங்கிறவர் ஒரு செயிலர்னால் கடலில் பயணம் பண்ணுறவர். அவர் வந்து அவருடைய வாயேஜ், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவர் கடலில் பயணம் பண்ணும்போது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, என்னென்ன அட்வென்ச்சரெல்லாம் அவர் க்ராஸ் பண்ணி வந்தார் அப்படிங்கிறத தான் இந்த சப்ளிமெண்ட்ரியில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி க்ளாசரி பார்த்துடலாம். ஃபினாமினா அப்படின்னா ஈவெண்ட், அதாவது அங்கே நடந்த நிகழ்வுகள். ட்ரம்ப்ளிங்னா ஷேக் ஆகிறது. டெரிஃபைடு மீன்ஸ் பயப்படுறது, ஃப்ரிட்டர்ன்டு பயப்படுறது. டாஸ்டுனா த்ரோன் அபவுட் தூக்கி வீசப்படுறது. குவென்ச்சுடுனா தாகம் தணிச்சுக்கிறது. சாட்டிஸ்ஃபைட் பை ட்ரிங்கிங் தாகம் தணிக்கிறது. poured அவுட் மீன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ்டு ஃப்ரீலி, நம்ம வந்து ஃப்ரீயாக அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறது. ஹார்ட்ஷிப்னா ரொம்ப கஷ்டப்படுறது. நெக்ஸ்ட் விட்னஸ்டு மீன்ஸ் அப்சர்வ், உள்வாங்கிறது, நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட் சிந்துபாத் த செயிலர் இஸ் அ ஃபிக்ஷனல் மரைனர், இது வந்து ஒரு கற்பனை கதை மாதிரி. அண்ட் த ஹீரோ ஆஃப் ஸ்டோரி சைக்கிள், இது வந்து ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ஸ்டோரி. இதில் வந்து அடுத்தடுத்துன்னு சொல்லி ஒரு சீக்வென்ஸாக இந்த ஸ்டோரி போய்கிட்டே இருக்கும். இந்த ஸ்டோரி எங்கே ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா மிடில் ஈஸ்டர்னில் ஆரிஜின் ஆச்சு. He is described as a man from Baghdad during the early Abbasid Caliphate 8th and 9th century. இவர் வந்து பேக்டாட் அப்படிங்கிற ஊரில் தான் பிறந்தார். எப்போ அப்படின்னா கேலிஃபட் அப்படிங்கிற கிங் வந்து 8th to 9th சென்ச்சுரியில் அந்த பேக்பாட் அப்படிங்கிற நகரத்தை வந்து அவர் தான் ஆட்சி செஞ்சார். அந்த டைமில் தான் சிந்துபாத் வந்து பிறந்தார். இந்த கோர்ஸ் ஆஃப் செவன் voyage throughout the sea east of Africa and south of Asia, he has fantastic adventure in the magical realms, encountering monstering and witnessing supernatural phenomena. இவர் வந்து மொத்தம் 7 voyages போயிருக்காரு. த்ரூஅவுட் தி சி, மொத்தமாக அந்த சீயில் ஈஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா அண்ட் சவுத் ஆஃப் ஏஷியா, அந்த 2 இடத்துல அந்த இடத்த தான் சுற்றி அவர் வந்து வாயேஜ் அவருடைய பயணம் இருந்துச்சு. அப்படி 7 டைம் அவர் பயணம் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையும் அவர் பார்த்தாரு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறத தான் அவரோட ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் அவர் வந்து இந்த சிந்துபாத் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரியில் அவர் சொல்லியிருப்பார். அதில் இது இந்த ஃபர்ஸ்ட் வாயேஜ் அப்படிங்கிறது வந்து இது ஒரு பார்ட் ஆஃப் ஸ்டோரி. இன் திஸ் எக்ஸ்ட்ராக்ட் த ரிச் சிந்துபாத் டிஸ்கிரைப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வாயேஜ் டு தி புவர் சிந்துபாத். இந்த ரிச் சிந்துபாத் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த ஸ்டோரியை சொல்கிறவர். இந்த ரிச் சிந்துபாத் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஃபர்ஸ்ட் வாயேஜ், அவர் ஃபர்ஸ்ட் டைம் போன அந்த பயணத்தை பற்றி புவரான ஒரு ஏழை சிந்துபாத் கிட்ட அவர் போர்ட்டர் அவர்கிட்ட சொல்கிறாரு. மை ஃபாதர் வாஸ் எ ரிச் மர்ச்சன்ட், வென் ஹி டைட் ஐ வாஸ் ஸ்டில் யங். He left behind a big wealth. However, I was an inexperienced, thoughtless young and spent all his wealth foolishly. எங்கள் அப்பா வந்து ஒரு நல்ல பணக்கார வியாபாரி. அவர் வந்து இறந்து போகும்போது நான் வந்து சின்ன பையன். அப்போ எனக்கு எதுவும் தெரியல. அவர் வந்து நிறைய பணம் காசு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு போயிருந்தார். ஆனால் எனக்கு வந்து எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் இல்லை, எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் நான் எல்லாத்தையுமே அழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஐ ரிட்டர்ன் டு மை சென்ஸ் ஒன்லி ஆஃப்டர் தி லாஸ் ஆஃப் ஆல் தி வெல்த். ஐ டிசைட் டு சேல் ஃபார் தி பெர்ஷியன் குல்ஃப் வித் சம் குட்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் அவருக்கு ஒரு சுயநலவு, நம்ம இப்படி அழிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு நமக்கு தேவை இருக்குது, ஆனால் நம்மக்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை, கையில் எதுவுமே இல்லாமல் அமௌண்ட்டே இல்லாதப்போ தான் அவருக்கு வந்து ஒரு சுயநலவு வந்திருக்கு, நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார்னா பெர்ஷியன் கல்ஃப் அப்படிங்கிற இடத்துக்கு இவர் வந்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய கூட்ஸ், அவர்கிட்ட இருக்க பொருளை வந்து வணிகம் வியாபாரம் பண்ணுறதுக்காக இவர் வந்து பெர்ஷியன் கல்ஃபுக்கு கிளம்பினார். Our group sailed from one country to another country selling the goods. அவங்க ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் தான் போவாங்க இல்லையா, ஒரு ஷிப் எடுத்தாங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் போவாங்க. அப்படி அவங்க குரூப் வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போய் அவங்கக்கிட்ட இருக்க கூட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு வருவாங்க. One day when we were on board, we saw a beautiful small green island just to have some fun. We all got down on that green patch. We were hungry and so we decided to cook some food there. As soon as we lit the fire for cooking, we got a jerk. The island was trembling. It was no island, it was the back of huge animal which got disturbed when the fire was lit on his back. We were terrified when we realized this. என்னாச்சுன்னா
இவங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டாங்க ஒரு நாள். அப்போ போயிட்டு இருக்கும் போது இந்த ஷிப்பில் போய்கிட்டு இருக்கும் போது ஒரு க்ரீன் ஐலாண்ட் இவங்க பார்த்தாங்க. போயிட்டு இருக்க வழியில் ஒரு ஐலாண்ட் பார்த்துருக்காங்க. இவங்க அதை பார்த்தனோட சரி நம்ம அங்கே கொஞ்சம் நேரம் போய் ஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் அவங்க அந்த க்ரீன் ஐலாண்டில் ஷிப்பை விட்டு இறங்கிட்டு அவங்க அங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது சரி பசிக்குது, நம்ம ஏதாவது சாப்பாடுக்கு குக் பண்ணி ஃபுட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் எரிக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து அப்படி ஜர்க் ஆயிடுச்சு. ஜர்க்னா ஷேக் ஆகிடுச்சு, நிலநடுக்கம் மாதிரி ஷேக் ஆகிருக்கு. இவங்க திடீர்னு என்னடா இப்படி ஷேக் ஆகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அந்த பிளேஸ் வந்து ஐலாண்டு கிடையாது, ஒரு அனிமல், ஒரு பெரிய அனிமலுடைய பேக் போஸ், அது அந்த அனிமலுடைய பேக் சைடு தான் அது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கலாம். We were terrified when we realized this. Everyone jumped into the sea to save his life. Most of them boarded the ship, but a few were not fortunate. Before they could climb up, the captain started the ship hurried, leaving behind a few sailors who were still struggling in the sea for their life. இவங்க எல்லாருமே சரி இது ஒரு அனிமல் அப்படின்னு சொல்லி ரியலைஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் பயந்துட்டு கடலில் குதிச்சிட்டாங்க. அந்த கடலில் குதிக்கும் போது சிலர் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஷிப்பில் ஏறிட்டாங்க. அவங்க வந்து ஷிப்பில் ஏறிட்டாங்க. சிலரால் வந்து ஏற முடியலை. அப்போ வந்து என்ன ஆகிடுச்சு, அந்த ஷிப்போடைய கேப்டன் என்ன பண்ணிட்டாரு, எல்லோரும் ஏறிட்டாங்களா இல்லையான்னு பார்க்காமையே அவர் வந்து பயந்துட்டு ஷிப்பை வந்து எடுத்துட்டாங்க. அப்போது மீதி இருக்கவங்க எல்லாருமே வந்து தண்ணியிலே தான் இருந்தாங்க. அதில் சிந்துபாத்தும் ஒருத்தர். I was among those strugglers. Fortunately, I got to hold a big piece of wood floating nearby and held on it. அதுக்கப்புறம் இவரும் அந்த கடல்லே இருந்திருக்காரு. அப்போ ஒரு அதிர்ஷ்டவசமாக அவருக்கு வந்து அங்கே ஒரு மரக்கட்டை ஒன்று அந்த கடலில் நீந்திட்டு இருக்கு. அதை அவர் பிடிச்சிட்டு அது கூடவே அவர் என்ன ஆனார், ஃப்ளோட் ஆகிட்டே தண்ணியில் வந்து மிதந்துட்டே அவர் போனார். I was being tossed by the powerful sea waves, but I held on the wood and keep floating for a long time. அந்த கடலோடைய அலைகளில் இவர் தூக்கி வீசப்பட்டார். கடல் அலைகள் பயங்கர ஃபாஸ்ட்டாக வரும் இல்லையா, அப்போ என்ன ஆகும், நம்மளை அடிச்சுட்டு போகும். அந்த மாதிரி இவர் நிறைய டைம் அடிச்சுட்டு போயிட்டார். ஆனாலும் இவர் என்ன பண்ணார், அந்த மரக்கட்டையை விடாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு. ரொம்ப நேரமாக அவர் அதையே பிடிச்சிட்டே இருக்கார். At last I was thrown on an island. I was very tired and extremely hungry. கடைசியாக என்ன ஆயிடுச்சு, அந்த வேவ்ஸ் என்ன பண்ணிச்சோ அவரை தூக்கி வீசி எறிஞ்சது. ஒரு ஐலாண்டில் போய் இவர் விழுந்தார். அங்கே போனோட இவருக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப நேரம் அவர் தண்ணியிலே இருந்திருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு அந்த இடத்துல. அப்புறம் அவருக்கு ரொம்ப பசியும் எடுத்துருச்சு. பட் on the island there was nothing to eat except a few herbs. ஆனால் அந்த ஐலாண்டில் எதுவுமே சாப்பிட்றதுக்கு அவருக்கு இல்லை. ஹர்ப்ஸ் அதாவது பிளான்ட்ஸ், அந்த பிளான்ட்ஸ் தான் இருந்துச்சு. முள்ளு செடி இந்த மாதிரி பிளான்ட்ஸ் தான் அங்கே கிடச்சிருக்கு அவருக்கு, இலைகள்லாம் கிடச்சிருக்கு. டியூ டு தி கண்டினியூஸ் ஸ்ட்ரகிள் இன் தி sea water, my limbs become stiff and refused. கண்டினியூஸாக அவர் வாட்டர்லேயே இருந்ததுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவரோட காலெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிச்சு. அவரால் வந்து மூவ் பண்ணவே இங்கேயும் அங்கேயும் அவரால் நகரவே முடியல. ரொம்ப அவருக்கு விருத்து போயிடுச்சு. I somehow managed to crawl to get a few herbs. அவர் என்ன சொல்கிறாரு, நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிவிட்டு அந்த ஹெர்ப்ஸ், அந்த செடியிலேருந்து இந்த இலைகளெல்லாம் பொறிச்சு சாப்பிட்றாரு. I ate them quenched by thirst from a spring on the island. அதையை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தாகத்துக்காக அங்கே பக்கத்தில் ஒரு தண்ணி, இந்த ஊற்றில் போய் அவர் தண்ணி குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் as I walked further in this strange land, I met a man. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகிறாரு. அப்போ வந்து என்ன பண்ணுறாரோ ஒரு மேன் அவர் பார்க்குறாரு. The man asked me where I had come from and who I was. அந்த மேன் கேட்குறாரு, நீங்கள் யார், நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிந்துபாத்தை பார்த்து அவர் வந்து விசாரிக்கிறாரு. I poured out my misfortune to him. The man felt pity when he heard my sad story. He took me inside a cave. There were a number of men present. Those men were kind. They served me good food and drink and treated me well. அந்த மேன் கிட்ட வந்து சிந்துபாத் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, கீழே தண்ணியில் விழுந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதுக்கப்புறம் அந்த யார் கேட்குறாங்க இல்லையா அந்த ஐலாண்டில், அவர் வந்து இவரை பார்த்து ரொம்ப பாவப்பட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குகைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த குகையில் பார்த்திங்கன்னா நிறையா பேர் இருக்காங்க அந்த குகையில். அவங்கெல்லாம் யார் அப்படின்னா
அந்த ஐலாண்டோடைய கிங்குக்கு கீழே ஸ்லேவர்ஸாக ஒர்க் பண்ணுறவங்க அந்த மென்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப அன்பாக இவங்கக்கிட்ட இந்த சிந்துபாத் கிட்ட நடந்துக்கிறாங்க. அவங்க வந்து இவருக்கு வந்து ஃபுட்டு, அதுக்கப்புறம் குடிக்கிறதுக்கு வாட்டர், இது எல்லாமே கொடுத்து சிந்துபாத்தை வந்து ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணி நல்லா பார்த்துக்கிறாங்க. Later on they produced me in a front of King Mirjan who were the ruler of Ireland. அதுக்கப்புறம் அந்த மென்னெல்லாம் என்ன பண்ணாங்க, அங்கே இருக்கவங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா இவரை சிந்துபாத்தை கொண்டு போய் அந்த கிங் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த கிங் பேர் என்னென்னா மிர்ஜான் அப்படின்னு. அவர் தான் வந்து அந்த ஐலாண்டை ரூல் பண்ணுறவர். I narrated my tale of suffering and hardship to the king. The king was a noble and kind person. He sympathized with me and appointed me as an officer on the spot. இவர் போய் அந்த கிங் கிட்ட அவருக்கு நடந்த அந்த சோக கதையெல்லாம் சொல்லும் போது அந்த சொல்கிறாரு அந்த கிங் வந்து ரொம்ப நல்ல அன்பான மனுஷன். அவர் என்ன பண்ணுறாரு, அப்போவே இவரை பற்றி எல்லாமே கேட்டுட்டு அப்போவே அங்கேயே அந்த ஐலாண்ட்லேயே இவருக்கு ஒரு நல்ல போஸ்ட்டாக போட்டு கொடுக்குறாரு ஒர்க்கு. Soon I become friendly with the people on the island. There were a number of other small islands nearby. These islands were under the King Mirjan too. அங்கே வந்து கூடிய சீக்கிரமாகவே அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்கே இருக்க ஐலாண்டில் இருக்க மக்கள் கூட இவர் வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அங்கே நிறைய அவர் இருக்கக்கூடிய ஐலாண்டுக்கு பக்கத்துலேயே நிறைய ஐலாண்டு இருக்குது. அந்த ஐலாண்டுக்கும் வந்து யார் கிங் அப்படின்னா மிர்ஜன் தான் கிங்கு. During my stay, I witnessed a number of remarkable sights. The sea water around the islands contained huge and terrible fishes. அங்கே இருந்த அந்த கொஞ்ச நாள் அந்த ஐலாண்டில் அவர் நிறைய மறக்க முடியாத சம்பவமெல்லாம் அவர் ஈவெண்ட்ஸ் எல்லாம் அவர் பார்த்துருக்காரு. அது எல்லாமே வந்து ரொம்ப பிரமிக்க வைக்கிற மாதிரி அவருக்கு இருந்துச்சு. சீ வாட்டர் இருக்கு இல்லையா, அந்த ஐலாண்டை சுற்றி இருக்கக்கூடிய சீ வாட்டரில் நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் நீங்கள் கொடுத்துருக்குறது, நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்ஸு, அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸாக அங்கே இருந்துச்சு. எ ஃபியூ வேர் 100 times பிகாஸ் வந்து லார்ஜஸ்ட் ஷிப். ஒரு பெரிய ஷிப்புனாலே அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, அந்த ஷிப்பை விட 100 times பெருசாக இருந்துச்சாமா. அந்த ஒரு ஃபிஷ்ஷே அவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்ஸ் ஐ saw a fish that had a head like a bull. ஒரு ஃபிஷ் அவர் பார்த்துருக்காரு. அந்த ஃபிஷ் வந்து புல், காட்டெருமை இருக்கு இல்லையா, அதோட தலை மட்டும் அந்த காட்டெருமை அளவுக்கு பெருசாக இருந்திருக்கு. ஐ விட்னஸ் மெனி அன்இமேஜபிள் வண்டர்ஸ். அங்கே வந்து அப்படியே அவர் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ நிறைய வண்டர்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து அந்த ஐலாண்டில் பார்த்துருக்காரு. Ships from the different part of the world visited this small island kingdom's port regularly. டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி, வேர்ல்டில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்லேருந்து எல்லாருமே வந்து இந்த ஐலாண்டை அடிக்கடி வந்து விசிட் பண்ணிட்டு போவாங்க. அந்த துறைமுகம், ஐலாண்டு வந்து கிங்டம்ஸோட போகிற அந்த துறைமுகத்துக்கு அடிக்கடிக்கு வந்து எல்லோரும் விசிட் பண்ணிட்டு போவாங்க. எவ்ரிடே ஐ வுட் ஆஸ்க் தி விசிட்டர்ஸ் சேலிங் அபவுட் மை சிட்டி பாக்தாட், பட் நோ ஒன் நியூ அபவுட் மை சிட்டி. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு இடத்துலேருந்து வரவங்கக்கிட்டேயும் அவர் கேட்பார். அவரும் வந்த ஷிப்பு, பாக்தாட்லேருந்து வந்த ஷிப்பு, அவரோட சிட்டியை பற்றி கேட்பார். ஆனால் யாருமே தெரியாது அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். ஐ லாங்டு டு கோ டு ஹோம். அவருக்கு வந்து நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒன் டே வென் ஐ ஸ்டாண்டிங் ஆன் தி போர்ட் ஐ saw a ship approaching the port. ஒரு நாள் வந்து அவர் வந்து அந்த போர்ட்டில், அந்த துறைமுகத்தில் நின்றுட்டுருக்கும் போது ஒரு ஷிப் வந்து அந்த துறைமுகத்துக்கு வந்திருக்கு. இட் வாஸ் த சேம் ஷிப் which had sailed further after leaving me behind struggling in the sea. அது அவர் பயணித்து வந்த அதே ஷிப் தான் அவருக்கு நல்லா தெரியுது. அவர் வந்து தண்ணியில் அதாவது அந்த வழி அவர் வந்தார் இல்லையா, அந்த ஷிப் தான் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருச்சு. When the captain of the ship saw me, he was greatly surprised to find me alive. He and the other crew members hugged me with ஹாப்பினஸ். அந்த ஷிப்போடைய கேப்டன் இவரை பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டாரு, ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்தார். இவர் வந்து உயிரோடு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷிப்பில் பயணம் பண்ணிட்டு வந்த மற்ற இவருடைய ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணாங்கன்னா இவரை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இவரை வந்து கட்டி பிடிச்சி அணைச்சிட்டு ரொம்ப ஹாப்பினஸை ஷேர் பண்ணாங்க. The captain handed over my goods to me which had been left on the ship. அந்த கேப்டன் அவர் சிந்துபாத் அங்கேருந்து அவர் பாக்தாட்லேருந்து கொண்டு வந்த அந்த கூட்ஸ் எல்லாத்தையுமே சிந்துபாத் கிட்ட உன்னோட கூட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீ இதெல்லாமே வந்து ஷிப்பில் விட்டுட்டு போனது அப்படின்னு சொல்லிட்டு சிந்துபாத் கிட்ட கொடுக்குறாரு. Among my goods I chose a few valuable items and presented those to the king.
அவர்கிட்ட இருந்த அவருடைய வேல்யூபிளான கூட்ஸில் ஒரு வேல்யூபிளான கூட்ஸ் ஐட்டம்ஸை எடுத்து அந்த கிங்க்கு வந்து அவர் ஒரு கிஃப்டாக கொடுக்குறாரு. சிந்துபாத் வந்து மிர்ஜான் கிங்க்கு. த கிங் ஆல்சோ கேவ் மீ த எக்ஸ்பென்சிவ் ப்ரெசண்ட். அதை அந்த கிங் வாங்கிட்டு சிந்துபாத்துக்கு ஒரு நல்ல எக்ஸ்பென்சிவான ஒரு கிஃப்ட்டை வந்து அந்த கிங் வந்து ரிட்டர்ன் கொடுக்குறாரு. தி ஷிப் ஸ்டேட் ஆன் தி ஐலாண்ட் ஃபார் அ ஃபியூ டேஸ். மீன்வைல் ஐ டிட் குட் பிஸ்னஸ் அண்ட் ஏர்ன்ட் எ லாட் ஆஃப் மணி. அந்த ஷிப்பும் வந்து அதாவது சிந்துபாத் விட்டுட்டு மறுபடியும் அவங்களுக்கு கிடச்சிருச்சு இல்லையா, அந்த ஷிப் வந்து கொஞ்ச நாள் அந்த சிந்துபாத் இருக்கக்கூடிய அந்த ஐலாண்ட்லேயே ஸ்டே பண்ணி இருந்துச்சு. அந்த சமயத்தில் வந்து அங்கே சிந்துபாத்தும் நிறைய கூட்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணி நிறைய அமௌண்ட்டும் அவர் ஏர்ன் பண்ணிட்டார். When it was a time to leave, I want to meet the king. I thanked the king for his kindness and all the favor he had done to me. இங்கே இருந்து இவங்க கூட்ஸ் எல்லாம் சேல் பண்ணி முடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க கிளம்பக்கூடிய நேரம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணார், நான் போய் மறுபடியும் இந்த கிங்கை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அவர் போய் கிங்கை பார்த்துட்டு, இத்தனை நாள் நீங்கள் என்னைய பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவருக்கு தேங்க் பண்ண போனார். அப்போ வந்து அந்த கிங் என்ன பண்ணாருன்னா மறுபடியும் அவருக்கு கொஞ்சம் வேல்யூபிளான ஃபேர்வெல் கிஃப்ட், அதாவது அவர் கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபேர்வெல் கிஃப்ட் வந்து ரொம்ப வேல்யூபிளான கிஃப்ட்டை தராரு. ஃபைனலி ஐ ரிட்டர்ன் டு மை சிட்டி பேக்டாட் அஸ் எ ரிச் மேன். கடைசியாக அவர் வந்து பேக்டாட்லேருந்து வரும்போது புவர் மேனாக வந்தார். இங்கே வந்து ஐலாண்டில் ஸ்டே பண்ணி எல்லாத்தையுமே அவர் சேல் பண்ணிவிட்டு ரிச் மேனாக அவர் பேக்டாட்டில் அவரோட ஷிப்பில் கிளம்பிட்டார். சிந்துபாத் கம்ப்ளீட்டட் த டேல் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் வாயேஜ். இதுதான் அவர் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வாயேஜ் பண்ணும்போது நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதை வந்து அவர் இந்த ஸ்டோரியை சொல்லிட்டார். த புவர் porter Sindbad was listening to the amazing tale of Sindbad with all wonder. இந்த சிந்துபாத் யார்கிட்ட அந்த கதையை சொல்கிறாரு, ரிச் சிந்துபாத் வந்து புவரான அந்த போர்ட்டர் கிட்ட இந்த ஸ்டோரியை சொல்கிறாரு. அந்த புவர் சிந்துபாத்து என்ன பண்ணுறாரு, அதை வந்து அமேசிங்காக அந்த கதையை உட்காந்து கேட்குறாரு. Sindbad the sailor then bade good boy to the poor porter and asked him to come the next day to hear the tale of the new voyage. இந்த ரிச் சிந்துபாத் என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி வந்து ஸ்டோரி முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன், நீங்கள் அடுத்த நாள் வாங்க, என்னோட அடுத்த பயணத்தை பற்றி நான் வந்து சொல்கிறேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அந்த புவர்கிட்ட ரிச் சிந்துபாத் சொல்கிறாரு. But before leaving, he presented Sindbad a purse full of gold coins. The unexpected riches overjoyed Sindbad the porter. அவர் கிளம்புறதுக்கு முன்னாடி, இந்த சிந்துபாத் கிளம்புறதுக்கு முன்னாடி புவர் சிந்துபாத் கதை கேட்டார் இல்லையா, அவருக்கு வந்து ஒரு பர்ஸ் ஃபுல்லாக கோல்டு காயின்ஸு அதை வந்து அவருக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு புவர் சிந்துபாத்துக்கு. அது வாங்கும்போது அந்த புவர் சிந்துபாத்துக்கு ரொம்ப வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. He thanked his rich host and went home. ரொம்ப சந்தோஷத்தோடு அவருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு புவர் சிந்துபாத் வந்து அவருடைய வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார். இதுதான் ஸ்டோரி. இதில் வந்து மாரல் எல்லாம் எதுவும் இல்லை. இது சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்டோரி. இது வந்து நிறைய சைக்கிள்ஸ் இருக்குது, மொத்தம் 7 வாயேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு வாயேஜஸ்லேயும் அவருடைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை வந்து அவர் ஷேர் பண்ணியிருப்பார். இதில் வந்து அவர் புவராக இருந்து அவர் வந்து எல்லா கூட்ஸ் எல்லாத்தையுமே சேல் பண்ணுறதுக்காக கிளம்பி போகும்போது ஒரு ஐலாண்டுக்கு போய் அந்த ஐலாண்டுன்னு நினச்சி அந்த அனிமல் மேலே ஏறிட்டாங்க. அங்கேருந்து தப்பிக்கும் போது இவர் வந்து ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டார். அந்த ஐலாண்டில் போய் கொஞ்ச நாள் ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே இருக்க கூட்ஸ் எல்லாத்தையுமே அவர் வந்து சேல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அவருடைய ஷிப்பே அவரை வந்து திரும்ப கூட்டிகிட்டு அவங்களுடைய ஊருக்கு ஒரு ரிச் சிந்துபாத்தை அவரை கூட்டிகிட்டு வந்து சேர்த்துருச்சு. அவ்வளோதான் இந்த ஸ்டோரி. தேங்க்யூ.